நமக்கு அந்த தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று சொல்லக்கூடிய அந்த வரையறுப்பு, நிர்ணயிப்புல உடன்பாடு கிடையாது. எப்பவுமே அப்பவும் ம். சரி, இப்பவும் சரி. ம். ம். தேர்தல் மூலம் தேர்தல் என்பது தவறு என்பதல்ல. இப்ப அந்த சட்டமன்றத்திற்கும் அன்றதுக்கு அதிகாரம் என்ன இருக்கு? எந்த அளவுக்கு வரம்பு இருக்கு? எல்லாமே டெல்லியில கட்டுப்படுத்துறாங்க. பாஜக இருக்கு எடப்பாடியோட. இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கு ஸ்டாலினோட. இல்ல அனைத்து இந்திய கட்சி, அனைத்து இந்தியாவுல ஆட்சியை நடத்திக்கிட்டு குட்டிச்சோறு பண்ண கட்சிகள் இதெல்லாம். எல்லாமே ம். மாநில உரிமைகளை பறித்த கட்சிகள், இந்திய திணிச்ச கட்சிகள், சுட்டுக் கொண்ட கட்சிகள்னு வச்சுங்க இந்திய எதிர்த்த மக்கள். தமிழர் தலைவர் அவர் ஒரு தமிழர் எடப்பாடி. அதுவும் இல்லாமல் வாக்கரசியலில் கொஞ்சம் சதவீதம் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. 36% மேலே இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுல ஒரு பொருட்டே இல்லை. இல்லை, தமிழ் தேசியத்துக்கும் அதிமுகவும் சம்மந்தம் இல்லை. நான் விவசாயியாக பிறக்காமல் போயிட்டேன், அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக போவேன். அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை ரொம்ப உருகி பேசுகிறாரு. அவர் மேலே ஒரு விமர்சனம், இவ்வளவும் பேசக்கூடியவர், அவர் கர்நாடகத்தில் காவிரி தண்ணி கேட்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் கேட்டல? என்ன தப்பு இருக்கு? ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா மணியரசன் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. இரட்டை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி. குறிப்பாக இந்த தேர்தல் நெருக்கமான இந்த நேரத்தில் கட்சியை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கும். ஓட்டு அரசியலுக்கு வெளியில் இருந்து நீங்கள் முதன் முறையாக உள்ளே வர்றதுன்னு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும். ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க? என்ன காரணம்? இப்போ இடதுசாரி உங்களுடைய பார்வை இது வரைக்கும் ஒன்றிய இந்த தேர்தல் என்பதே வெகுஜன மக்களுக்கு விரோதமானது. தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு பழைய எம்எல் பார்ட்டிங்க சொன்ன மாதிரி நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க. மக்கள் புரட்சி மட்டும்தான் அதுக்கு சாத்தியமானது அப்படின்னு. ஏன் இந்த திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தீங்க? நமக்கு அந்த தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று சொல்லக்கூடிய அந்த வரையறுப்பு, நிர்ணயிப்புல உடன்பாடு கிடையாது. எப்பவுமே அப்பவும் சரி, இப்பவும் சரி. தேர்தல் மூலம் தேர்தல் என்பது தவறு என்பதல்ல. இப்போ அந்த சட்டமன்றத்திற்கும் அன்றதுக்கு அதிகாரம் என்ன இருக்கு? எந்த அளவுக்கு வரம்பு இருக்கு? எல்லாமே டெல்லியில கட்டுப்படுத்துறாங்க. மாநில அரசு அதிகாரங்கள் எல்லாம் பிடுங்கி டெல்லி கொண்டு போயிட்டாங்க. மாநில அரசுல நிறைவேற்றுற ஒரு சட்டத்தை கூட கையெழுத்து கூட ஆளுநர் என்று ஒரு நபர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகுது. இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம பெரிய அடிப்படை மாற்றங்களை செய்ய முடியாது. ஏதோ உடனுக்குடன் சில இதெல்லாம் செய்யலாம். அதான் அடிப்படை மாற்றமாக நம்ம ஒரு இறையாண்மை உள்ள தமிழ் தேச இனம், அதுக்கான ஒரு அரசு, அது ஒரு கூட்டரசுல இந்தியாவில் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இனங்களுக்கும் அவங்கவுங்களுக்கும் ஒரு இறையாண்மையோட சமத்துவ அடிப்படையில் ஒரு கூட்டரசு உருவாக்கி புதுசாக அதில் தமிழ்நாடு உறுப்பு வகிக்கலாமே தவிர, அதுக்கு தனியாக இன்னைக்கு உள்ள பார்லிமெண்ட் இல்லாமல் அந்த ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு இன அரசுக்கும் உள்ள சம எண்ணிக்கையில் உறுப்பினர் போட்டு அதிகாரங்கள் அதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறுவரையறை செஞ்சு அப்படி ஒரு கூட்டரசு, புதுசாக ஒரு கூட்டரசை உருவாக்கணும் அப்படிங்கிற கோட்பாட்டில் நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதை செய்வதற்கு இப்போ இந்த சட்டமன்றத்தில் போய் இருந்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று. இரண்டாவது, நாடாளுமன்றத்தில் நம்ம ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மையாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். 8.5 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். ஆனால் நமக்கு 39 உறுப்பினர்கள் தான். தமிழ்நாட்டுக்கு 39 உறுப்பினர்கள், 543 மொத்த உறுப்பினர்கள். அது இப்போ தனித்தனி நாடுகளாக இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து வெள்ளைக்காரன் ஒரு பண்ணிட்டு போனால் அதில் சம்மந்தம் இல்லாத ஊப்பிக்கு நம்மளுக்கும் எண்ணிக்கை அவன் ஓட்டும் நம்மளும் சமத்து 2 பேரும் கலந்து தான் பெரும்பான்மை பார்க்கணும்னா அது நியாயமாது. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், தமிழ்நாடெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் என்ன நெல் விதைக்கணும், என்ன எப்படிப்பட்ட இதில் அரசு நடத்தணும், என்னென்ன பண்ணணும், என்ன வரி விதிக்கிறது, என்ன ஏது என்பதெல்லாம் அவங்களோட சேர்ந்து தான் செய்யணும்னு சொன்னாக்க அது எந்த மொழியில் பாடம் வைக்கிறது, குறிப்பாக பாருங்களேன், குறிப்பாக எந்த மொழியில் பாடம் வைக்கிறது அப்படின்னா இந்திய கட்டாயம் கற்றுக்க படிக்கணுங்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது. நம்ம தனிப்பட்ட முறையில் 39 உறுப்பினர்கள் நம்ம இருக்கிறோம். புதுச்சேரி சேர்த்தா 40 மட்டும்தான் இருக்கிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. எனவே இது வெளியில் மக்கள் நடத்துகிற போராட்டங்கள் மூலம்தான் ஏதாச்சும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். இறுதி லட்சியமாக தமிழ் தேச இறையாண்மை மீட்பு என்பது அப்படி தான் நடக்கும். எனவே தேர்தலில் போட்டியிடுறவங்க போட்டியிடட்டும், அது ஒரு விங்கு இருக்கட்டும்.
இப்போ நாங்கள் அப்பவும் நாம் தமிழர் பல ஆண்டுகள் ஆதரிச்சு தானே வந்துட்டு இருக்கோம். வாக்கு யாருக்கும் போடுறதில்ல, அவங்களுக்கும் போடாமல் இருந்தால் அவ்வளோதான். தனியாக நாம் தமிழர் புறக்கணிக்கிறதுங்க மாதிரி எல்லாம் எடுக்கலை. யாருக்கும் போடல, இந்த வாக்கு முறையில் உள்ள பலவீனத்தை சொல்லி இருந்தோம். இப்போ அதில் வந்து நம்ம மக்களை திரட்டி போராடுறது மூலம் தான் அதை வந்து மீட்க முடியுங்களே. அதை அந்த இலக்கு அது நிர்ணயிப்பில் ஒன்றும் குறை இல்லை. அது வந்து உடனே என்னைக்கு வருதோ அது வரைக்கும் தேர்தலை பற்றியே நம்ம கவலைப்படாமல் இருக்கக்கூடாது என்ற மறு ஆய்வு பண்ணணும். அது என்றைக்கு வருது, என்ன எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை எப்போ வருது, அதுக்கான போராட்டங்களை நம்ம நடத்தி கொண்டே தேர்தலிலும் வந்து நம்ம ஒரு வாக்குப்பதிவு செய்யணும். இப்போ தேர்தலே வந்து நடத்தாமல் விட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வராங்க தமிழ்நாட்டில். இந்த ஆட்சி நமக்கு எதிரானது தான் ஸ்டாலின் ஆட்சி. இதை கலைக்கிறத கூட நம்ம விரும்ப மாட்டோம். ஜனாதிபதி கலைக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு கற்பனையாக சொல்கிறேன், கலைச்சிட்டு ஸ்டாலின் ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வைக்காமல் இருந்தான்னு வச்சுக்க, கலைச்சாதை கண்டனம் பண்ணுவோம், போராடுவோம். அதே சமயம் தேர்தல் வையும்போம், தேர்தல் வையின்னு சொல்லிட்டு வாக்களிக்காமல் வந்தோம்னா என்ன பொருள்? முரண்பாடாகுது இல்லை? அப்போ வாக்களித்தல் என்பதும் ஒரு ஒரு ஜனநாயக உரிமை. அது அதை வந்து தவறாக பயன்படுத்தப்படுது, அதுக்கு வரம்பு இருக்குது என்றது உண்மைதான். அதே சமயம் அதை புறக்கணித்தால் வேறு என்ன, எந்த வகையான அரசன் ஆதரிக்கிறது, உருவாக்கிறது இடைக்காலத்துக்கு? நம்ம இறுதி லட்சியம் வர்ற வரைக்கும் எதை உருவாக்கிறது? அப்படின்னும் போது தேர்தல்லையே நம்ம வாக்களிக்கணும். போட்டியிடலாம் போகலாம், அது வேற விஷயம். வாக்களிக்காமல் இருக்கிறது சரியல்ல அப்படின்றது தான் வாக்களிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தோம். அப்போ வாக்களிக்கிறது யாருக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்துக்கு தான் நம்ம வாக்களிக்கணும். ஒரு பக்கம் பாரதிய தேசியவாதம் பேசக்கூடிய பாஜக, அதிமுக அந்த கூட்டணி இருக்குது. இந்த பக்கம் திராவிட கூட்டணி இருக்குது. இது ரெண்டுமே தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் இனத்துக்கு எதிரானவை, தமிழ் இன மறுப்பானவை. இதெல்லாம் ரெண்டுமே வந்து எல்லாமே டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு கீழ்ப்பட்டவை. இப்போ நீங்கள் அங்கிட்டு பாஜக இருக்குது எடப்பாடியோட, இந்த பக்கம் காங்கிரஸ் இருக்குது ஸ்டாலினோட. இல்லை, அனைத்து இந்திய கட்சி, அனைத்து இந்தியாவில் ஆட்சியை நடத்திக்கிட்டு குட்டிச்சோறு பண்ண கட்சிகள் இதெல்லாம் எல்லாமே மாநில உரிமைகளை பறித்த கட்சிகள், இந்திய திணிச்ச கட்சிகள், சுட்டு கொண்ட கட்சிகள் வச்சுங்க தமிழக இந்திய மக்கள. எனவே இதில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு தமிழ் தேசியத்தை உறுதியாக பேசுவது மட்டுமல்ல, மக்களிடம் பரப்பி இருக்கிறது சீமானவர்களும் அவங்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியும் இன்னைக்கு பரப்பிடுவார். நாங்கள் வந்து ரொம்ப காலமாக 90லேருந்து தமிழ் தேசியத்தை முன் வச்சுக்கிட்டு வர்றோம். தமிழ் தேசியத்தினுடைய மாநாடு நடத்துறதுலேருந்து வச்சுக்கிட்டு வர்றோம். ஆனாலும் அது இந்த அளவுக்கு போய் மூளை முடுக்கெங்கும் மக்கள்கிட்ட போய் சேரவில்லை. இந்த தமிழ் தேசியத்தை மூளை முடுக்கெங்கும் லட்சக்கணக்கான மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கவர் செந்தமிழன் சீமான், அவர்களுடைய தம்பிகள், அந்த கட்சிகள், அதை எல்லாருமே அந்த தமிழ் தேசியத்தில் நிற்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் பாரதிய வாதம் பேசிக்கிட்டு இந்திய தேசியம் பேசக்கூடியவங்க, இந்த பக்கம் திராவிட இன பிரிவுவாதங்கள், சீரழிப்புவாதங்கள். இப்போ இதில் தமிழ் தேசியம் பேசி பகிரங்கமாகவும் மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் விளைச்சிருக்கிற சீமானுக்கு நம்ம அவங்களுடைய கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது சரியானது என்று முடிவு செஞ்சோம். தமிழ் தேசியம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, திராவிடமும் எங்கள் பங்காளி தான், அண்ணன் தம்பி சண்டை தான் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் இதிலே தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில குழுக்கள் வந்து தமிழர் தலைவர், அவர் ஒரு தமிழர் வந்து எடப்பாடி, அதுவும் இல்லாமல் வாக்கு அரசியலில் கொஞ்சம் சதவீதம் அதிகமாக வச்சுட்டு இருக்கிறாங்க, 36% மேலே இருக்காங்க. இப்போ நீங்கள் அவரை ஆதரிச்சோம்னா அவர் வந்துடுவார் மேலே, அதை விட்டுட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுல ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டுருக்குங்க. நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? அதிமுகவை ஆதரிக்கக்கூடாதுங்களா? இல்லை, நம்ம தமிழ் தேசியத்துக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. தமிழராக பிறந்தவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு செய்வாங்களா? தமிழ் தேசியத்துக்கு அவங்களுக்கு உரியது தான், தமிழர்களுக்கு தான் உரியது. அவங்க எங்கே போயிருக்காங்க? யார் பாஜகவோட கூட்டணி சேர்றாங்க? அடுத்தது வந்து இந்த அதிமுகவே இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியே இருக்கட்டும், மாநில உரிமைகளுக்கு என்னென்ன உரிமைகளுக்கு குரல் கொடுத்து போராடிட்டு இருக்காரு? இல்லை, இந்திய திணிப்பை என்ன போராடிட்டு இருக்காரு? நீங்கள் இன்றைக்கி பாஜகவோட சேர்ந்ததுனால மட்டும் இல்லை, பாஜகவோட சேராமல் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு உரிமைக்கு, தமிழ் மொழி இன தாயக உரிமைகளுக்கு ஏற்கனவே வெள்ளைக்கார ஆட்சியிலிருந்து 50வது ஆண்டு சட்டப்போதிய இந்திய சட்டத்திலும் இருந்த பல உரிமைகள், விற்பனை வரி உரிமை உட்பட, கல்வி உரிமை உட்பட, காவல்துறை உரிமை உட்பட எல்லாம் பறி போயிடுச்சு. இந்திய அரசுக்கு போயிடுச்சு, கொண்டு போய் சேர்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா சேர்த்தானுங்க கொண்டு போய் சட்டப்படி. இப்போ இதையெல்லாம் எதிர்த்து ஏதாச்சும் குரல் கொடுக்குறாரா எடப்பாடி பழனிசாமி? ஏதாவது எதிர்த்து பேசியது உண்டா? அவர் ஏதாவது
மாநில உரிமை பேசல, என்ன பேசாத கட்சி பேசுறாரு? இல்லைங்களா? எதுவுமே பேர் இல்லையே அவங்க. ம். இந்த 2 பேருமே இவங்க ஒருத்தர் தான் பேசிக்குவாங்க. ம். யாரு? ஸ்டாலின திட்டுறது அவரு, ஸ்டாலின் எடப்பாடிய திட்டுறது. ம். இந்த லாவணி கச்சேரி ரசிக்கிற கூட்டமா போச்சு மக்கள். ம். அதனால அப்படி இருக்கு. அதனால இப்ப இவர் வந்து தமிழரா பிறந்து விட்டாக்க, இயல்பா தமிழ் தேசியத்த எடுத்துக்குவாரா அவரு? ம். எடுத்துக்கணும். எடுத்துக்குவாராங்கிறேன். பேசுறாரா? ம். இந்திய தேசியத்துக்கு தூணா நிக்கிறாரு. ஸ்டாலின் எவ்வளவு தூரம் இந்திய தேசியத்திற்கு தூணா நிற்கிறாரோ, தமிழ் இனத்தை காட்டிக் குடுக்குறாரோ, அதே மாரி தான் எடப்பாடி பழனிசாமி காட்டிக் குடுக்குறாரு. ம். ஒரு வகையில் தமிழ் இனத்தில் பிறந்தவர், இவருக்கு இது இருக்கும், போக்குவரத்து இருக்குன்னு. இப்ப என்ன ஸ்டாலினுக்கும் இவருக்குமா போட்டி நடந்துகிட்டு இருக்கு? ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குமா போட்டி நடந்துட்டு இல்லையே. இருக்கு? அங்க வந்து மோடி தலைமையில எடப்பாடி இருக்காரு. ம். இந்த பக்கம் இப்ப ஆளுங்கட்சி காங்கிரஸ் தலைமை தானே. இந்தியா இந்தியா கூட்டணி தானே இது. ம். நீங்க திமுகன்னு இவங்களா சொல்லிக்கலாம், மினுக்கிக்கலாம். ம். எல்லாமே தமிழ் இனத்தை ஒடுக்கக்கூடிய, ம். இந்திய திணிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு அதிகாரங்களை பறித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகளோட 2 பேரும் கூட்டணி. ஆமா. இதுல வந்து எடப்பாடி தனியா தமிழர் என்பதனால சிறப்பு என்ன வந்துருச்சு. இப்ப இவர் தமிழர் இல்லை, வேற்று இனத்தவர்ங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப ஸ்டாலினை பத்தி பொறுத்தவரையிலும் வெளியிலேருந்து வந்தவங்க, நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்தவங்க இருக்காங்க. இருக்கட்டும். அதுக்கு அந்த தேர்தல் நிக்கிற அவங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க நம்ம இனத்தை காட்டி கொடுக்காம இருக்கணுங்கிறதா பிரச்சனையே தவிர, நம்ம அயலாராக்கிறது இல்ல. இப்ப இந்த மண்ணின் மக்கள் அவங்க அயலாரா இருக்கிறது பிரச்சனை இல்லை, இனத்தை காட்டி கொடுக்காதுன்றது ஆமா, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காம இந்த மண்ணுக்கு நாங்க இந்த நாட்டினுடைய மண்ணின் மக்கள் தான் அவங்க. பிற மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க வச்சுங்களேன். ஒரு 500 வருஷமா இருக்காங்க, 200 வருஷமா இருக்காங்க. தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அதுபோல் கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இனத்து தேசத்துலேயும் பிற மொழி பேசக்கூடிய இருக்க தான் செய்வாங்க. அவர்களெல்லாம் சேர்த்து அரவணைச்சு தான் நம்ம போகணும். அதில் ஒன்றும் மாற்று இல்லை. ஆனால் இந்த மண்ணினுடைய இயற்கையான இனத்தையே நான் மாற்றுவேன் அதுக்காகன்னு சொன்னாக்கா, அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு வேற இருக்கணும். என் இனத்தையே, தமிழன் என்ற இனத்தையே நான் மாற்றினேன்டா, திராவிடன்னு கொண்டு வர்றேன் அப்படின்னா அது சூழ்ச்சி இல்லையா அது? அந்த சூழ்ச்சியை தான் திராவிடம் செய்யுது. அதனால தான் நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். நீங்கள் பாட்டில் இப்போ நம்ம இருக்காங்க, இப்போ நம்ம தமிழர்கள் இருக்காங்க, கர்நாடகா நிறைய பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது நம்பர் 1 மக்கள் தொகை கன்னடம், அடுத்தது தெலுங்கர், அடுத்தது தமிழர்கள். அந்த அளவில் இருக்காங்க தமிழர்கள் நிறையா. அங்கே போய் தனியாக இது பண்ணிட்டு இருக்காங்களாங்க. அவருக்கு திராவிடன்னு பேர் வச்சுக்கிட்டு அங்கே நடத்துனாங்கன்னா, திராவிடன் பேர்னா கழுத்தா கொடுத்து வெளியே அனுப்பிடுவோம். இல்லை நம்மளும் அது மாதிரி பண்ணவும் இல்லையே. நான் கூட அங்கே போய் பேசிட்டு வந்தேன். நீங்கள் வந்து கர்நாடக கட்சி ஒன்று தமிழர் கட்சின்னு ஒன்று உருவாக்கிங்க. அது மாதிரி இருக்கு. இப்போ மலேசியாவில் மலேசியா இந்தியன் காங்கிரஸ்னு இருக்குது. அவங்க தனியாக தமிழர்கள் தான் அதில் பெரும்பாலும் அவங்க தான் தலைவர்களாக இருக்காங்க, படுறாங்க. அவங்களும் வெற்றி பெறும்போது அந்த மலாய்க்காரவங்க கட்சிகளோட கூட்டணி சேர்றாங்க, மந்திரி பதவி அனுபவிக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. நீங்கள் அது மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரென்த்து கர்நாடகா நிறையா இருக்காங்க தமிழர்கள். ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டு கட்சியோடு தொடர்பு கூடாது, உங்களுக்கு இருக்கக்கூடாது. திமுக, அதிமுக எந்த கட்சியோடும் தமிழ்நாட்டு கட்சியோட தொடர்பு வேண்டாம். கர்நாடகத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு கர்நாடக நலன்களுக்கு நீங்க இருங்க, அதன் வழியாக தமிழர் நலன்களையும் பாதுகாத்துங்க. அப்போ உங்களோட கூட்டணி சேர்றது சில கட்சிகள் வரும். உங்க ஸ்ட்ரென்த் நம்ம தமிழர் ஓட்டு வேணும்னு சில உரிமைகள் நம்ம பெறலாம். நான் பேசிட்டு வந்திருக்கேன், அங்கெல்லாம் போய் பேசியிருக்கேன். கர்நாடகத்துல இங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இல்லை. இங்க அது மாதிரி இருந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து என்னுடைய இனத்தையே பார்த்துல சொல்றேன், தமிழன்கிறதே மாத்துறீங்க, திராவிடன்னு சொல்றீங்க. அதானே பிரச்சனை. நான் இப்போ அங்கே போய் அந்த கன்னடக்காரர்களை நம்ம இனத்தை மாற்றணும்னு சொல்லலை. நாங்கள் தமிழர்ப்பா, நீங்கள் கன்னடர்கள், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், இந்த மண்ணின் மக்கள் தான் அப்படிங்கிற அளவோட உறவாக இருங்க, அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் நாங்கள் தெலுங்கர், நாங்கள் இதாக இருங்க, இல்லை நான் தெலுங்குலேருந்து தமிழராக மாறினா மாறிடுங்க, இருங்க. இதுக்காக ஒரு இனத்தை திராவிடன்னு திணிக்கிறதுங்கிற சூழ்ச்சியை தான் நம்ம அதை எதுக்குறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸ்டாலின் நம்ம எதுக்குறோம், எல்லா விஷயம் எதுக்குறோம். இதுக்காக வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்களே குடி தேசியமா, குடி தேசியம் வேறு கொடி, நம்ம தமிழ் குடி, நம்ம தமிழுக்கு, அதாவது நம்ம வீட்டு கொல்லிக்கட்டை நம்மளை சுடாதா, நம்ம வீட்டு நெருப்பு நம்ம வீட்டை கொளுத்தாதா? அது இது எங்கே இருக்கு? இந்த இவன் இந்த பாஜக காரன்ட்ட, RSS காரன்ட்ட கைக்காரியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தமிழன் தான், அங்கே கைக்கறியாக இருக்கீங்க. அவருடைய வரம்பை தாண்டி போக முடியாது. அடுத்தது சட்டங்களும் வரம்பை தாண்டி போக முடியாது. ஒன்று, அடுத்தது தமிழ் இனத்தையே மறைச்சி இந்திய திணிச்சு தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. நீ தமிழன் தான். அப்போ தமிழனுக்கு இப்போ அண்ணனை விபீஷணன் தான் காட்டி கொடுத்தான், ராவணனை. அண்ணன் தான், ஒரே ரத்தம் தான். விபீஷன் ஆதரிப்பீங்களா?
அண்ணனை தான் காட்டி கொடுத்தான். ஒரு ரத்தம் தாப்பா, ஒரு குடும்பம் தாப்பா ஆரம்பிக்கல. அவர் எப்படி இருக்காருங்கிறதானே இல்லை, இப்போ எடப்பாடி இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்தது. நல்லது. தமிழர் தைப்பூசத்துக்கான ஒரு இது வந்து அறிவிச்சாரு. இப்படி நிறைய தமிழர் அடையாளத்துக்கான ஒரு அங்கீகாரமா அவர் சில விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாரு. திமுக இவைகளை வைத்து பார்க்கக்கூடாது ஆ. தம்பி. இவைகளை ஒரு அடிஷ்னலாக பார்க்கணும். இப்போ வெள்ளைக்காரன் கட்டாத அணைகளா, வெள்ளைக்காரன் கட்டாத பள்ளிக்கூடங்களா, அவன் போடாத சாலையா, வெள்ளைக்காரன் இருக்கட்டுமாமா? இந்த ஊரில் இப்போ மேட்டூர் அணை இருக்குது, யார் கட்டினது? இப்போ இருக்கிற கல்லணை கட்டினது யார்? இப்போ இருக்கிற கல்லணை வெள்ளைக்காரன் கட்டினது. அது மாதிரி பள்ளிக்கூடம் இப்போ எங்கள் ஊர் கிராமம் ஆச்சாம்பட்டி கிராமம் 1938 வாக்குலேயே 38 வாக்குலேயே எங்கள் ஊர்லலாம் 5வது வரலும் பள்ளிக்கூடம் வந்துருச்சு வெள்ளைக்காரன் ஆட்சியில். 1938 38லேயே எங்கள் தாத்தாவும் பட்டாமணியார் இருந்தவர். ஈவேராவுக்கு பின்னாடி உங்களுக்கு வரலைங்களா பள்ளிக்கூடம்? இல்ல, அவர் வந்த பிறகுதானே அவர் வந்து தான் எல்லாத்துமே சூரியன் முளைச்சதே அவர் வந்து தானே. இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் இருண்டில் கிடந்துச்சு தமிழ்நாடு. அது ஒரு புராண கூட்டம். அதுங்க ஈவேரா கூட்டம் ஒரு புராணிகர்கள் கூட்டம். அது இல்ல, நான் வந்து தெரியாம தான் கேட்கறேங்க ஐயா. இப்ப நீங்க 38ல அந்த ஊர்ல படிச்சேன்றீங்க. நான் படிக்கல. இல்ல, பள்ளிக்கூடமே இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் நீங்க வரீங்க. ஆனா இவர் வந்த பிறகுதான் தமிழ்நாடு முழுக்க எங்க ஊர் வந்து ஊருக்கு ரோடே இல்லை, சாலை இல்லாத பட்டிக்காடு. அப்ப எங்க தாத்தா ஒரு ஊர்ல செப்பாணி முத்து எங்க ஊர்ல பட்டாமணியார் இருந்தவர். எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளைக்காரன் ஆட்சியில கொண்டு வந்திருக்காங்க. அதாச்சும் 38ல வந்துருச்சு. ஆச்சாம்பட்டியில் 5வது வரலும் தொடக்கப்பள்ளி. பக்கத்துல எங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ல செங்கிப்பட்டி 8ஆம் வகுப்பு வரை எலிமெண்டரி ஸ்கூல் 8ஆம் வகுப்பு வரையில அங்க வந்துருச்சு பள்ளிக்கூடம். 1லேருந்து 8 வரைக்கும். நான் 5வது எங்க ஊர்ல படிச்சுட்டு 6வதுக்கு செங்கிப்பட்டி தான் போறேன். அடுத்தது திருக்காட்டுப்பள்ளி போய் ஹைஸ்கூல் படிக்க போறேன். அது வந்து சர் சிவசாமி ஐயர் உருவாக்குன தனியார் பள்ளி. அது அவருடைய ட்ரஸ்ட். அது அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர். அங்கே பக்கத்து ஊருக்காரர் இது பழமானேரி. அவருக்கு குழந்தை இல்லை, அதனால அவர் பள்ளியோடம் கட்டினார். இங்கே மயிலாப்பூர்லேயே ஒரு கல்லூரி இருக்குது, லேடி சிவசாமியார் ஸ்கூல். அவங்க ஸ்கூல் தான். இந்த மாதிரி கல்வி வந்து பரவலாக இருக்குது. நான் சொல்ல வந்தது வெள்ளைக்காரன் காலத்திலே கல்வி கொண்டு வந்தான். படிக்க சொன்னான். பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான், அணைகளை கட்டியிருக்கான், வாய்க்கால்களை போட்ட நிறைய A கிளாஸ் சேனல், B கிளாஸ் சேனல் எல்லாம் பிரிச்சும் அவன் வெள்ளைக்காரன். நம்ம வாய்க்கால்களை சாதாரண இல்லை. ஏன் வெள்ளைக்காரனை வெளியேற்றணும்? அது ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுக்காம எந்த சர்வாதிகாரியும் ஆள முடியாது, எந்த அயலானும் இருக்க முடியாது. அதனால செய்வாங்க. நம்ம அந்த வகையில எடப்பாடி வந்து அயலான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, இந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி, அயலானுக்கு கையாள போனவர். அவர் அயலார் இல்லை, அயலானுக்கு கையாள போறவர். சொல்றதை செய்யக்கூடியவரா இருக்கிறவர். சொல்றது செய்வாரு. வந்து இப்போ இவர் செய்யலையான்னா நீங்க சொல்றீங்களா? அதுக்குள்ள சொல்றேன் நான். 11 கல்லூரி நல்லது, மகிழ்ச்சி. அது போதுமா? அது உண்மை. இன்றைக்கி படித்த பிள்ளைகளுக்கு கல்லூரியில் இப்போ கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், மற்ற கல்லூரியில் படிச்சுட்டு முதுகலை படித்த பிள்ளைகள் ஆணும் பொண்ணும் வேலை இல்லாமல் திண்டாடுது. இப்போ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி உரிய வேலைக்கு உரிய சம்பளம் இல்லாத அத்துக்கூலிகளாக வேலை செய்திடலாம். பெரிய பெரிய படிச்சுட்டு சொமேட்டோவில் போய் இது வண்டி ஓட்டிக்கிட்டு சோறு வாங்கி கொடுத்துட்டு இருக்கு படித்த பிள்ளைகள்லாம். நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த தனியார் ஸ்கூல் இருக்குல்ல, சிறுவர் பள்ளி, மழலையர் பள்ளி மாதிரி உள்ளதில்ல, அதில் MA படித்த பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் 7500 சம்பளத்துக்கு ஆசிரியர் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நிலவரம்? அடுத்தது, இன்னைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையும் எந்த புதுசாக வந்த பேராசிரியர் 25 வருஷம் சர்வீஸ் போட்டவங்க, 20 வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு ஒரு பேராசிரியருக்குள்ள ஒரு விரிவுரையாளருக்குள்ள சம்பளம் இல்லை. பல்கலைக்கழக மானியக் குழு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விரிவுரையாளருக்கு சம்பளம் என்பது மாத சம்பளம் 57,700 கொடுக்கணுங்கிறான் குறைந்தபட்சம். இங்கே வந்து எடப்பாடி ஆட்சி வரையிலும் இருந்தது வந்து 20,000 என்னமோ இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டாலின் வந்ததில் அதை 25,000 ஆக்குனாங்க. இப்போ எல்லாரும் போராடி 2 மாதமாக இப்போ 5 ரூபா உயர்த்தி இருக்கு, 30,000 ஆகிருக்கு. அது நாங்கள்லாம் அந்த கூட்டங்களில் போய் பேசினோம். கல்லூரி பேராசிரியர் நடத்தின ஆர்ப்பாட்டங்கள், ஆண்கள் பெண்கள் கல்லூரிக்கு போனாங்க. குந்தவை நாச்சியார் பெண்கள் கல்லூரி இருக்குது தஞ்சாவூரில். அங்கே போய் இந்த போராட்டத்தை ஆதரித்து பேசுறதுக்காக போகிறோம். எல்லாம் 100க்கு மேற்பட்ட பெண் ஆசிரியர்கள் இருக்காங்க. 20 ஆண்டு சர்வீஸ், 25 சர்வீஸ். எவ்வளோ சம்பளம்? 25,000 ரூபா ஒரு பேராசிரியருக்கு. எப்படி? அடுத்தது, இது எல்லா பல்கலைக்கழகத்திலும் அப்படி தான். சென்னை பல்கலைக்கழகம் அப்படி தான், மதுரை அப்படி தான், அழகப்பா அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான். இதை விட அடிமாட்டு சம்பளம் தனியார் பல்கலைக்கழகம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்க. சுயநிதி பல்கலைக்கழகங்கள் 12 ரூபா 13 ரூபா பேராசிரியர் சம்பளம். கல்வித்தரமே சீரழிஞ்சு போயிடுச்சு.
இந்த மாதிரி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லையும் அந்த வேலையும் கிடைக்காமலும் பிள்ளைகள் வந்து அப்படியே துன்புற்றுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ம். இவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படின்னாக்க ஒரு நர்ஸ் வருது சொல்ல மருத்துவமனை திறந்தாருங்கல்ல, ம். நர்ஸு பிள்ளைகள் கொரோனா காலத்தில் நியமிக்கப்பட்ட நர்ஸுகள் தொடர்ந்து பணியில் இருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தர நர்ஸுக்குரிய சம்பளம் கிடையாது. ம். 12,00,000 ரூபா சம்பளம். ஆனா அதே வேலை தான் செய்யும். அதே வேலை தான் கூடுதலோட செய்யுது இந்த பெண்கள்லாம் பல வருஷங்களா. நிரந்தரப்படுத்தப்பட்ட வேலை இருக்கு, வேலை வாங்கிக்கிற 12,500 ரூபா சம்பளம் கொடுக்குற. யார் இதை கேட்கறது? இல்லை எடப்பாடி கேட்குறாரா? அதுக்காக குரல் கொடுக்குறாரா? எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க இல்லை? சரி. அதனால இது செஞ்சார் அது செஞ்சார், மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். சரி எல்லாம் தான் வெள்ளைக்காரன் தான் கொண்டு வந்தான். காங்கிரஸ்காரர் ஒன்றும் கொண்டு இல்லையா? 5 திட்டங்கள் கூட்டி எதுவும் கொண்டு இல்லையா? காமராஜர் ஒன்றும் கொண்டு இல்லையா? தமிழர் என்பதாலேயே அவர் ஏற்கப்பட இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சா தான் அவங்க ஆட்சியில் இருக்க முடியும். அவங்க வரி போடாமல் வரி வசூலிக்காம சும்மா ஆட்சி நடத்துகிறாங்களா? எடப்பாடி செஞ்சார், அவர் செஞ்சார், இவர் காமராஜ் செஞ்சார்னா மக்கள்கிட்ட வரி போட்டு தானே வாங்குறாங்க. வரி போட்டு தான் அவங்க சௌரியமாக நிறையா எடுத்துக்கிறாங்க, சம்பளம் எடுத்துக்கிறாங்க, சுகமாக போயிட்டு வந்துருக்காங்க. போலீஸ் காவல் போட்டுக்கிறாங்க, பந்தா பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வரி பணம் தானே, அந்த வரி பணத்தை நீ செலவு பண்ணுற. ஏன்னா அவர் சொந்தமாக கொண்டாந்து பண்ணிட்டது போல் இல்லை மோடியும் ஒரு எடப்பாடியும் அல்லது ஸ்டாலின் சொந்த பணத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்களா? மக்கள் வரி பணத்தில் அந்த வரி பணத்தில் உள்ள வகையில் அவங்களுக்கு பலன் போய் சேரலை. அதுதான். எனவே எந்த சர்வாதிகாரியாக இருந்தாலும் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் சிலதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். வெல்ஃபேர் மெசேஜ் எடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அதற்காக அந்த மற்ற தவறுகளை பண்ணக்கூடிய இன மொழி தாயக உரிமைகளை மீட்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அரசியல் இல்லாத ஆட்களை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இனத்துல பிறந்தான் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இனத்திலே பிறந்தவன லட்சியவாதியாப்பா. ஏன் நம்மளுக்கு உண்மையான புரட்சிக்கார வரமாட்டானா? நம்ம இனத்துல லட்சியவாதி வரமாட்டானா? தேர்தலையே பயன்படுத்தி நேர்மையா செய்யற ஆளே வரமாட்டானா நம்ம இனத்துல இல்லையா? அது மாதிரி பாரு. அதுக்கு ஏன் போய் எடப்பாடியை தூங்கிக்கிட்டு இருக்குத? இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான நீங்க சொன்ன இந்த மாதிரி லட்சியவாதியா பார்க்கணும்ன்றீங்க. லட்சியவாதியாக அவர் இருக்கணும். இப்ப இருக்கிற வரையிலும் அவர் சரியா இருக்காரு. அவ்வளவுதான். அடுத்து எப்படி போவாங்கன்னு அவங்க போகும். அப்பதான் நம்ம அவர் வந்து விசில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏதில் அந்த அவங்க நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் பேசுனது பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டது. அது நீங்களே கூட மறுத்திருந்தீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஏற்கணும் அப்படின்ற கேள்வியும் வருது இல்லைங்களா? அதான் அந்த மாதிரி சில குறைபாடுகளை தவிர்த்துக்கணுங்கிறது தான். அதை நம்ம மூடி மறைக்க வேண்டியதில்லை, செப்பனிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக இதை வந்து இதை வெயிட் போட்டு அதுக்காக புறக்கணிக்கிற அப்படிங்கிற வேண்டியதில்லை. கூடுதலாக அவர் தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, எந்த பக்கம் நிற்கிறாரு, எந்த சந்தர்ப்பவாத கூட்டணியிலும் சேரல. அவர் தனிச்சு நிற்கிறாரு, துணிச்சலாக நின்றுட்டு இருக்காரு. கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கூட்டி தமிழ் தேசியத்தை சேர்த்துருக்காரு. வந்து இது வரைக்கும் அவர் பேரில் ஒன்று இப்போ அவருக்கு பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்கலை, வாடகை கொடுத்து ஆட்களை சேர்க்கலை, அவர்களாக வருகிறார்கள். அவங்களாம் தான் மக்கள் வர்றாங்க. இதுவும் சரியாக இருக்குது. அதில் சில பிழைகள் இருக்குது. இது போல் விஜியில் போய் பேச வேண்டியதில்லை, நம்ம பேச வேண்டியதில்லை. அவங்க அரவணைச்சு நம்மளை கெடுப்பாங்க ஆரியர்கள். அது மாதிரி உள்ளது. அடுத்தது பாரதியாரை பற்றி கூட கருத்துலன்னா, பாரதியாரை பாராட்ட வேண்டிய பாதி பகுதி இருக்குது, மறுக்க வேண்டிய மீதி பகுதி இருக்குது. அவர் ரொம்ப பாரதத்தை ரொம்ப இது பண்ணவர். அந்த வேதங்களெல்லாம் ரொம்ப உயர்த்தி முதல்லாம் கேள்வி கேட்டார், பிறகு ரொம்ப உயர்த்தி பேசினார். அதை எடுத்துக்கிட்டு தான் பிராமணர்கள் தங்களுடைய கவிஞராக பண்ணிக்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம முற்றிலும் இந்த ஈவேரா கூட்டம் பண்ணது மாதிரி பாரதியாரை புறக்கணிக்க வேண்டியதில்லை. ஏற்க வேண்டிய கருத்துக்கு ஏற்றுக்கணும். உண்மையாக ஏற்றுக்கிறது. அவ்வளோ எவ்வளோ செஞ்சுருக்காரு தமிழுக்கு. வந்து அந்த தமிழில் ஒரு வள்ளலார் நம்ம தலைமையில் கவிதையை எளிமைப்படுத்திய 19ஆம் நூற்றாண்டில், 20ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய முன்மாதிரியை போல இலக்கிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர் பாரதியார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுபோல் தமிழ் பற்றும் உள்ளவர் தான், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. சாதி வித்தியாசம் பார்க்காதவர், வர்ணாச வித்தியாசம் எல்லாம் நம்ம பாராட்டுவோம். அது நமக்கு அந்த பக்குவம் வேணும் தமிழர்களுக்கு. பாராட்டினா ஒரு போட்டா பாராட்டி இருக்கிறது, விமர்சிச்சா ஏற்றுக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லாமல் பேலன்ஸ்டாக இது ஒரு பார்க்கணுங்கிறது தான் எனக்கு இந்த பாரதியார் பொறுத்தவரை. இந்த பிற்போக்கான கருத்துக்கள் சில கருத்துக்கள் இருக்குல்லாம் இருக்காது. இப்போ இந்த பாரத மாதா என்று பிறந்தவள் என்று தொல்லறிவாளர் யாருக்குமே தெரியாதான். அன்றையிலேருந்து பாரத மாதா இருக்கலாம். பாரதியார் பாட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கு. பிரித்தானிய பீரங்கிகளுக்கு பிறந்தது பாரத மாதாங்கிறது, இந்தியாங்கிறது பிரித்தானிய பீரங்கிகளுக்கு பிறந்தது. அது பல நாடுகளை ஒன்றா இணைச்சி வச்சுட்டு துன்பப்படுத்திட்டு போயிட்டாங்க இப்போ வெள்ளக்காரப்ப. அது மாதிரி அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்படி பேச வேண்டியதில்லை. அப்படி ஒன்று இருக்குது சில அப்படினால அந்த அளவோடு நம்ம இருக்கலாம்
அப்படிங்கிறதா. முற்றிலும் புறக்கணிக்க வேண்டியதில்லை, ம். ஒரு திறனாய்வின்றி முற்றிலும் பாராட்ட வேண்டியதில்லை. பாரதி அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும், ஓட்டு அரசியலை வந்து அதுக்குள்ளே எடுத்துக்கணும், ஓட்டு அரசியலை நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு விளக்கத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சென்றடைத்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து இருக்குன்னு சொல்ல வரீங்க. இதிலிருந்து இன்னும் அந்த கட்சி வந்து உங்களுடைய தீர்மானம் அறிவிப்பு இதுக்கு பிறகு உங்ககிட்ட பேசியிருக்குங்களா? நான் பேசியிருக்கேன், நன்றி இதுல சொல்லியிருக்காங்க. இருந்து வேற ஏதாவது நாங்க இல்லை எடுத்துக்கணும் ஒன்றும் இல்லை, அது அப்படின்றத மாதிரி பேசியிருக்காங்க. மாத்திக்கணும். இல்லை பேசியிருக்காங்க. ம். அவர் தலைவர் சீமானே வந்து தொலைபேசி பண்ணி நன்றி சொன்னார். ம். அறிக்கையும் கொடுத்துருக்காரு, அவர் வரவேற்று பாராட்டி அறிக்கையும் கொடுத்துருக்காரு. ம். நான் வந்து அதை வந்து என்னென்ன வகையில் இந்த முடிவு சரியானது, பல சிலருக்கு என்ன திடீர்னு ஓட்டு போடலாங்கிறாங்களே அப்படின்னு மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இருக்குது, வருதில்லை, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி ஓப்பனாகவும் அறிக்கைகளை நாங்களும் வெளியிட்டிருக்கோம். நாம் தமிழர் ஆதரிக்கிறது தேவை, நம்ம முடிவு சரியானது தான், என்னென்ன காரணங்கள் என்று விளக்கியும் நம்ம எழுதிட்டு இருக்கோம். எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் இப்போ வெளியில் வந்துடுச்சு. இப்போ இது அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயம் உங்கள் மேலே விமர்சனம் வருது. நீங்கள் ஒரு இது எழுதியிருந்தீங்க, நடிகர் விஜய் இப்போ அதிகமாக அவருக்கு வந்து மக்கள் கூட்டம் எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்குது, அவரை வெளியில் அழைச்சிட்டு போகிறதே எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது அப்படின்னு அந்த கட்சியினுடைய ஒரு புஷி ஆனந்த் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் விவசாயியாக பிறக்காமல் போயிட்டேன், அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக போவான்ற அளவுக்கு விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து ரொம்ப உருகி பேசுகிறாரு. அவர் மேலே ஒரு விமர்சனம், இவ்வளவும் பேசக்கூடியவர், அவர் கர்நாடகத்தில் வந்து காவிரி தண்ணி கேட்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க போகிற போக்கில். அது எப்படி சரியானதாக இருக்க முடியுன்ற ஒரு விமர்சனம் வருதுங்க. ஏன் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ வந்து அவருக்கு கூட்டம் கூடுறது 2-3 விஷயம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றா சொல்லிட்டீங்க. கூட்டம் கூடுறது எப்படி எடுத்துக்கிறீங்க? கூட்டம் கூடுறது வந்து ரசிகர் கூட்டம். ஒரு மேடை ரசிப்பை உருவாக்கியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அறிஞர்கள், கலைஞர்கள், நாவலர்கள், பேராசிரியர்கள், வந்து சொல்லின் செல்வர்கள், இவரெல்லாம் தான் வந்து மேடையை வந்து ஒரு ரசிக அரசியல் நாடகமாக்கியவர்கள். லட்சியத்தின் மீது பற்று இல்லாமல், அந்த பட்டியலில் இருக்கிற, ஆமாம், லட்சியத்தில் உறுதி இல்லாமல் லட்சியத்தை பற்றி பேசுவார்கள். லட்சியத்துக்கு மேலே இருந்து இந்திய அரசுலேருந்து வேறு இடத்துல தடை வந்தால் அதை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க, விட்டுட்டு வேற ஒன்று பேசுவாங்க, வேற ஒன்றும் நெருக்கடி வந்தால் அதையும் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அது திராவிட கூட்டம். இப்போ வந்து நீங்கள் அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஈவேரா அப்படி தான் கான்ஸ்டியூஷனை கொடுத்துறேன்னாரு, அதை என்ன பண்ணுறேன்னாரு, இந்தியா மேப்பை அறிக்கிறேன்பார், காங்கிரஸில் கூட்டணியாக இருப்பார். காங்கிரஸோட கூட்டணியாக இருந்துக்கிட்டு 54லேருந்து 67 வரைக்கும் அவருக்கு பெரிய முதல் எதிரி வந்து திமுக தான். அப்போ கண்ணீர் துளிம்பார், நான் கொளுத்துறேன் அதை கொளுத்துறேன்னாக்க ஒரு கவர்றதுக்கு செய்கிற மாதிரி தானே தெரியும். அது காங்கிரஸ்காரன் தான் இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு தலைவர், அந்த அரசை நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நான் அதை பண்ணேன் இதை பண்ண கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு காங்கிரஸ் அது ஜெயிக்கணும், திமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாக்க அது என்ன நாடகம் அது? அதே சமயம் பார்த்தா பிராமணனுடைய இதை மூட நம்பிக்கை எடுத்து பேசுவார், ரசிப்பாங்க நம்ம ஆட்கள். நமக்கு இந்த இயல்புலேயே பகுத்தறிவு மனப்பான்மை இருக்குது நமக்கு தமிழர்களுக்கு. ஆமாம், யாராக இருந்தாலும் வந்து சரியாக தப்பான்னு ஆராய்ச்சி முடிவு செய்யடாங்கிறதல்ல வள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள், இஷ்டத்துக்கெல்லாம் நம்பிடாத, எதா இருந்தாலும் சரி. சிவனே இருந்தால் கூட உனக்கு சந்தேகப்பட்டா கேள்வி கேளு, நெற்றிக்கண் திறப்பின்னு குற்றமே சொல்கிறாங்க. அந்த சித்தரிப்பாகவே இருக்கட்டுமே, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அதானே. யாராக இருந்தாலும் கேள்விகளை நீ மூடத்தனமாக அவன் சொல்கிறாங்கிறத பெரிய ஆள் சொல்கிறாங்க தான் ஏற்றுக்காதக்க தான் நம்மளுக்கு, ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறாங்க தான் ஏற்றுக்காத அப்படின்னு வந்த இனத்தை வந்து ஒரு கடவுளை பற்றி நீங்கள் பேசுனாக்கா இங்கே ஏற்றுக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவர் ஊரில் கர்நாடகத்தில் பேசி ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கிட்டாங்களா? திராவிடம் பேர் தெலுங்கு ஆந்திராவில் ஏற்றுக்கிட்டாங்களா? கன்னடத்தில் கேரளாவில் ஏற்றுக்கிட்டாங்களா? எங்கேயாவது? தமிழன் தான் ஏற்றுக்குவான். ஏன்னா ரேடிக்கலாக அடிப்படை மாற்றத்துக்கு சிந்திக்கிற மரபு தமிழினத்துக்கு இருக்குது. அந்த வகையில் பண்ணிட்டு இருந்துட்டு அது ஒரு மேடை இதாக சொல்லிட்டு அவரே விட்டு போயிட்டார். அப்புறம் அவருக்கு ஒன்றும் சீரியஸாக இல்லை, எதுவுமே இல்லை. பட் கடைசி நேரத்தில் தமிழ்நாடு விடுதலை ஆகணும் அப்படின்லாம் கேட்டார். சும்மா அப்படியே அதை மாற்றி பேசிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். இது வந்து அதுக்கு மேலே இல்லை. திமுக செட்டு என்னன்னாக்கா ஒரு நாடக மேடை மாதிரி அரசியல் மேடையை மாற்றி கவர்ச்சியாக செயற்கையாக கவர்ச்சியாக இழுக்கிறது ஆள்களை. அந்த சொற்கள்லாம் சரக்கு இருக்காது, அதில் எதுவுமே சரக்கு இருக்காது. அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்க மாட்டானுங்க.
அதான் இரும்புக்கு டாட்டா செருப்புக்கு பேட்டான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்காது, என்ன கருத்தியல் இருக்குது அதில். இரும்புக்கு டாட்டா செருப்புக்கு பேட்டான்னு பேச தெரியுதுன்னா அது அது மாதிரி பேசுறது. அந்த வார்த்தை ஜாலம். அது மாதிரி ஜாலம் பண்ணி அதை ரசிக்க வைக்கிறது. நம்ம ஆளுங்க ரசிகே இல்லை. மேடை ரசிகராக அரசியல்வாதிகள் வந்து உருவாக்குனது திமுக. அப்புறம் எல்லா கட்சியுமே அந்த வெறும் ரசிகர் கூட்டம், அது ஒரு பட்டிமன்றம் மாதிரி, அது ஒரு ஒரு கலா நிகழ்ச்சி மாதிரி மாற்றிட்டாங்க அரசியல் மேடைகளை. இப்போ அரசியல்வாதிகளுடைய நடிப்புக்கு இவ்வளோ கூட்டம் கூடும்போது அசல் நடிகரான நமக்கு கூட்டம் கூடாதான்னு பார்த்தாங்க தமிழ்நாட்டு சினிமாக்காரங்கெல்லாம். ஓ, அரசியல்வாதிகளை இந்த மாதிரி பண்ற நடிப்புக்கே இவ்வளவு எடுபடுது, ஒரிஜினல் நடிகர் அசல் நடிகராகிய நம்மளுக்கு ஏன் வர மாட்டாங்கன்னு பார்த்து தான் வந்து இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு திரைப்பட நடிகர்கள் கட்சி தொடங்கியது. இது மாதிரி எங்கேயாவது இருக்குங்களா? இப்போ எம்ஜிஆர் வந்து திமுக நடிகராக இருந்து திமுகவில் இருந்தார், பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணார். அவர் கட்சி தொடர்ந்ததோட ஒரு என்டி ராமராவ் அதை சொல்ல வேண்டியதில்லை, இயல்பா. ஆமாம், என்டி ராமராவ் கூட ஒன்றும் அரசியல் எம்ஜிஆர் மாதிரி கட்சி அரசியல் நடத்துறா இல்லை. திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆரை பார்த்து. அது மாதிரி ஆளு பார்த்து அவர் ஆரம்பிச்சு. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டை பார்த்து அவர் ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி கிடையாது. வந்து அதனால ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதல்ல, கட்சி தொடங்கக்கூடாது என்பதல்ல, உரிமை உண்டு. இப்போ ஒரு அரசியல் பின்னணி அவருக்கு இருந்தது. அந்த அரசியல் நம்ம ஏற்றுக்கிறோம் மறுக்கிறோம் அது வேறு விஷயம். அரசியல் பின்னணி எம்ஜிஆருக்கு இருந்தது. அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சார் விஜய். ஆனால் அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து அதில் பதவி வைக்குது. ஒரு நடிகை, எம்ஜிஆருக்கு வேண்டிய நடிகைங்கிறது. அது எந்த அரசியல் நடவடிக்கை இல்லாமல் திடீர்னு புரட்சி தலைவி ஆயிடுச்சு அது. அப்போ தமிழர்கள் எப்படி ஏமாளியாக இருக்காங்க தானே இதெல்லாம். அது அதுக்கப்புறம் இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார், முத்துராமன் பையன் பேர் என்ன, கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ அந்த சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சாரு, ராஜேந்தர், பாக்கியராஜ். 99.9 விழுக்காடு போய் அப்புறம் 1 விழுக்காடு பின்வாங்கினாரு ரஜினிகாந்த். இது பூரா எந்த மாநிலத்தாவது உண்டா இந்தியாவில் இந்த கூத்து? தமிழ்நாட்டில் மட்டும்தானே இவ்வளவு நடிகர்கள். இதை விட சினிமாவுக்கே தலைநகரம் பம்பாய். இந்திய சினிமாவுக்கு நல்ல படங்களை ஓடுறது கேரளாவில். அடிக்கடி பரிசு வாங்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறாங்களா? அமிதாப் பச்சனை வந்து ராஜீவ்காந்தி நண்பர் படிக்கும்போது வந்தார் அரசியலுக்கு. அவர் கொண்டு வந்தார், ராஜீவ்காந்தி எம்பி ஆக்கினார், மக்களவை எம்பி ஆக்கினார். பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அவர் அமிதாப் பச்சன். வேற கட்சி வேணுமே அங்கே ஆரம்பிக்கலையே. ஆந்திராவில் 2 பேர் ஆரம்பிச்சு அது அப்படியே ஒன்று ஆரம்பிச்சு அந்த நாள் கழிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ பவன் கல்யாணம் என்னமோ வச்சுருக்காரு, கூட்டணியில் இருக்காரு. பெருசாக தனித்த வளர்ச்சி அடையில. அதான் அந்த இங்கே தமிழனோட சேர்ந்த இதாக இருக்கும் அது. அப்படி எங்கேயாவது நடிகர்கள் இவ்வளோ கட்சி ஆரம்பிக்கிறது இருக்கா? அப்போ இங்கே இடம் இருக்கு. இடம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை இங்கே ஏமாளிகளாக இருக்கு. ஏமாளிகள் அதான் இடங்கிறது. ரசிகர்கள் இருக்காங்க. அது விஜய்க்கு வந்து கண்கொத்திப்ப மாதிரி வந்துருச்சு. நல்லா ரசிகர்காங்க, நம்மளை தான் சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க. இந்த சினிமா நடிகர்களுக்கு தான் பேனர் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறாங்களே தமிழ்நாட்டில். சினிமா ரசிகர் மன்றம் இங்கே வலுவால இருக்கு. கட்சி மாதிரி கட்சிக்கு ஈக்குவலாக இருக்கு. இங்கே வேற எங்கேயும் இது மாதிரி இருக்கா? கிடையாது. அப்போ இதில் வந்து நடிச்சாச்சு, சம்பாதிச்சாச்சு, வயசும் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டிய ஒரு கௌரவம் நமக்கு வேணும். ஒரு முதலமைச்சராக போகணும், டிஜிபி வந்து சல்யூட் அடிக்கணும், போலீஸ் அணிவகுப்பு நமக்கு மரியாதை செலுத்தணும், உத்தரவு போடணும், பிரதமரை போய் நினைச்ச அதில் பார்க்கணும், போகணும், வரணும். இப்படி ஒரு பதவி வேணும். அப்படிங்கும்போது முதல் மந்திரி பதவி அவருக்கு தெரியுது. நம்ம தமிழ் தான் எல்லாம் ஏமாளி கூட்டம், கலை ரசிகர்கள் இதாக போகிறோம். நின்றான்னு நிற்கிறார் தாள். இந்த கூட்டம் அடிச்சு மோதிக்கிட்டு போது பாருங்க. அங்கே இந்த நோய் கூட்டம் ஆதரவு இருக்குது. இந்த கூட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை சீர்குலைத்தது திராவிடம். ஒரு அரசியல் மேடையை ரசிகர்கள் மேடையா மாத்தியது திராவிடம், திமுக, குறிப்பா திமுக. அது ஒட்டுமொத்தம் எல்லாரும் அதை பின்பற்றிட்டாங்க. இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் திமுக பார்த்து இவர் விஜய் வராரு அதை பார்த்து இல்ல, அதான் ரசிகர்களா இருக்காங்க தமிழ் மக்கள். ரசிகர் தான் தமிழ் மக்கள் முடிவுக்கு வந்துட்டு நம்ம அசல் நடிகர்களுக்கு கூடுதலா வருவாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல நடிகர்களுக்கு, அது நமக்கும் வருவாங்க. ஒரிஜினல் நடிகர் அந்த நடிகர்கள் வர்றாங்க. சினிமா நடிகர்களுக்கும் கட்சி இங்கே நிறையா இருக்குது, ஏற்கனவே தொடங்கியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், நம்ம வந்து நம்ம கட்சி தொடங்கலாம் என்ற ஆசை வருகிறது. எங்கேருந்து? தமிழர்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள், ரசிகர்களாக இருக்கிறார்கள், லட்சியமற்றவர்களாக இருக்கிறார்கள், பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள், ஊதாரிகளாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவனுக்கெல்லாம் ஆசை. அந்த அடுத்து அவர் வர்றாரு, வேற எதுவும் கிடையாது அவருக்கு. அதுதான் இங்கே விஷயம்.
இதை மாற்றணுங்கும்போது இதை கொள்கைகளால் மாற்றணும், ம். லட்சியங்களால் மாற்றணும். இப்போ இன்னைக்கு ஒரு தமிழ் தேசியம் என்பது விவாதிக்கப்படுது, பேசப்படுது, ம். பல இடங்களில் வருது. மாற்று இப்போ உருவாகிட்டு இருக்கு. ம். இதுலேருந்து தான் சரியானது உருவாகணும். உருவாக்கணும். அவர் காவிரிக்காக குரல் கொடுத்து பாருங்கள்ன்றீங்களே, ஏன் என்ன கொடுத்தா அது என்ன ஆகுது? யார் அவர்? ரஜினிக்கு காவேரி விஜய் கொடுக்க மாட்டாருங்களா? விஜய் கொடுக்குறாரா? கர்நாடகத்தில் படம் ஓட வேண்டாமா? ம். கர்நாடகத்தில் விஜய் படம் ஓடுறதா இல்லையா? நான் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கின்றேன் அவர் சொன்னது. இப்ப என்னதை எழுந்தாரு? எல்லாவற்றையும் இழந்து விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன். நான் எல்லா மக்கள் உரிமைக்காகத்தான் எது போராட்டங்களில் இழந்துட்டார்? அதெல்லாம் தமிழர்களுக்காக நடத்தின போராட்டங்களில் எல்லாத்தையும் இழந்துட்டார், குடும்பம் உட்பட இழந்துட்டாரு. அதுதான் இழந்திருக்காரா? எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னா தமிழர்களுக்காக போராடி அவ்வளோ சொத்தெல்லாம் இழந்துட்டாரு. சினிமா சம்பாதிச்ச லட்சக்கணக்கான கோடி, அதாவது பல ஆயிரம் கோடி ரூபாயை இழந்துட்டாரு. மக்களுக்கு போராடி சிறைக்கு போய் அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு 2 தடவை சிறைக்கு போய் அதில் இழந்துட்டாரு. மக்களுக்கு செஞ்சு அதில் இழந்துட்டாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்காரு. இப்போ என்னத்தை இழந்தாரு? இன்னும் வந்து நான் படத்தில் நடித்தாக்க இன்னும் பணம் நிறையா வாங்குவேன், அது இருக்குது. இங்கே வந்துட்டாக்க நாளைக்கு ஊழலும் பண்ணலாம், அதை விட கூடுதல் பண்ணலாம். ஆமாம், இது பண்ணாமல் இருக்கலாம், நம்ம அதை பற்றி இல்லை. அதில் இந்த துறைக்கு ஏன் வர்ற? நடித்து ரிட்டையர் ஆகிருக்க, நடிகராகி 50 வயசுக்கு மேலாகி ரிட்டையர் ஆகிட்ட. ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நம்ம வந்து அரசியலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். இப்போ இங்கே கதாநாயகனாக இருக்கலாம், ரிட்டையர் ஆகிறது வரையிலும் இங்கே கதாநாயகனாக இருந்தோம். இனிமேல் தமிழர்கள்ட்ட கதாநாயகனாக இருக்கணும்னா தொடரணும்னாக்கா அரசியல் கதாநாயகனாக போகலாம் என்று தேர்வு செய்து இந்த நடிப்பை, அரசியல் நடிப்பை தேர்வு செய்து வந்திருக்கிறார். திரை நடிப்பு ஒரு மக்களுக்காக வரல, மக்களை பயன்படுத்த வந்திருக்காரு. மக்களுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். என்ன வரி வசூல் பண்ணுறீங்க, பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால அது எந்த ஆட்சி, வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சது மாதிரி தான் எவனும் செய்வான். வரி வசூல் பண்ணுறான், இதெல்லாம் அதை செஞ்சேன், இதை நீதி செஞ்சேன்னா எவ்வளோ வசூல் பண்ண? அந்த காலத்தில் எங்கே பாருங்க, காமராஜ் ஆட்சி காலத்தில் 200 கோடி தான் பட்ஜெட்டே. 200 கோடி ரூபா தான் மொத்த பட்ஜெட்டு. இப்போல்லாம் எத்தனை லட்சம் கோடி அவ்வளோ வசூல் ஆகுது இல்லை, வரி வசூல் ஆகுது இல்லை சிம்மாவா? அதனால் அதுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம சௌரியமாக நல்லா கௌரவத்தோட போலீஸ் மரியாதையோட மாநில உரிமை அல்லது கர்நாடகாவில் வந்து நமக்கு வேண்டிய தண்ணீர் அப்படிலாம் இன்னும் ஒன்றும் வேண்டாம். என்னையாவது பேசியிருக்காரா? இப்போ அன்னைக்கு பேசினார்ல, நான் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியை பிறந்து அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் விவசாயிக்கு நான் ஒன்றும் செய்யவும் மாட்டேன், இந்த பாவத்தை தீர்க்கறதுக்காக அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாய பிறக்கிறேன்னு வாக்கு கொடுக்காரு. இந்த ஜென்மத்தில் விவசாயிக்கு எதுவும் செய்யவில்லை, பேச மாட்டேன், இனியும் செய்ய மாட்டேன், அடுத்த ஜென்மத்தில் செய்வேன், எதிர்பாருங்க, எனவே என்னை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்தா இதை செய்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த அரசியல்வாதி. திரை கதாநாயகரில் ஒரு அடுத்த ஜென்மத்தில் செய்வதற்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு ஓட்டு போடுங்கள், அதானே அர்த்தம். அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக இருப்பேன். ஒன்றும் இல்லை, விவசாயி அங்கே தஞ்சாவூர் வந்து பேரில் கூட்டத்தில் பேரில் அவன் மேற்கே தட்டானு கேட்டாங்கிறான், கட்டக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மதிங்க, 100 வாரம் சொல்லலாம்ல. சொன்னாரா? பேசவே இல்லை, அதை பற்றி பேசலையே. தண்ணியே வரலையே. அதிக பிரச்சனையே அங்கே அதுதான். தஞ்சாவூர் காவிரி வச்சு தான் இருக்குது. பச்சை துண்டு சுப்ரீம், நீ ஒன்றும் சட்டவிரோதமாக பேச வேண்டாம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு மதிங்க, அவங்க சொன்ன அளவு தண்ணியை அவங்க போட்ட ஆணையப்படி கொடுங்க. தஞ்சாவூர் மக்களை, சோழ மண்டலத்து மக்களை ஏன் பழி வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் அன்பாக கூட கேட்டுருக்கலாமே. வாய் தவறி கூட அதை பேசலையே. மக்கள் வந்து விலை நஷ்ட விலைக்கு வாங்கிட்டு இருக்க அரசாங்கம் இல்லை, குறைந்தபட்சம் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாவது கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 3500 ரூபா தருவேன், ஆட்சி அமைச்சாக்க நான் 3500 ரூபாய்க்கு ஏற்பாடு செய்வேன், மத்திய அரசு அந்த பணத்தை இல்லைன்னா நான் தமிழ்நாடு அரசு பணத்தை போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அட்வைசர்ஸ் நிறையா இருக்காங்கல்ல, ஏன் அதெல்லாம் பேசலை? நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அந்த கடன் தருவேன், இந்த கடன் தருவேன், எல்லாம் பீத்திட்டு இருக்கிறது, ஏமாத்துறது தான். இப்போ நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பேசியிருந்தீங்க, அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்ததுன்னு. அதை ஒட்டி சில கேள்வி. இப்போ வந்து சிறுமிகள் மீது, பெண்கள் மீது போதையில் பாலியல் சம்பவங்கள், படுகொலைகள் இப்போ நிறைய நடந்திருக்கு, மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை என்பது மக்களை பாதுகாக்கவா அல்லது அரசியல்வாதிகளை மட்டுமே பாதுகாக்கவா அப்படின்னு கேள்வி இருக்குது. காவல் நிலையத்தில் அன்றைக்கி புகார் கொடுத்த போது ஸ்ட்ரென்த் இல்லை, எங்களுக்கு போதிய ஆட்கள் இல்லை, ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் உட்காந்து இருந்திருக்கிறாரு, தேட முடியல. அப்புறம் திரும்ப 2வது முறை போய் கேட்டோன்னே நீங்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வேண்ட மாதிரி புகாரை எழுதிக்கிட்டு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே வருதுனாக்கா, அந்த பகுதி அரசியல்வாதிகளுக்கும் மற்ற விடயங்களுக்கும் இந்த காவல்துறை வந்து போயிடுறாங்க. மக்கள் பாதுகாப்புக்கான இந்த காவல்துறை இன்று மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் கடுமையாக வருது. உங்கள் அனுபவத்திலேருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 விஷயமா இருக்குது. ஒன்று,
காவல்துறையை வந்து ஆளுங்கட்சி துறையாக மாற்றி கட்டுப்படுத்தி வைக்கிறது, செல்வாக்கு செலுத்துறது, கட்டளையிடுறது ஒன்று. அந்த அதிகார தவறாக அதிகாரத்தை பயன்படுத்துறது என்பது ஒன்று இருக்குது. ம். இரண்டாவது, காவல் நிலையங்களுக்கு காவல்துறைக்கு தேவையான ஆட்கள் போலீஸ் எண்ணிக்கை கிடையாது. ம். பல வசதிகள் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. ம். கொஞ்சம் போலீஸ் வச்சுக்க வேண்டியது. ம். அதை வந்து ஒரு ஆளுங்கட்சி ஏதாச்சும் நிகழ்ச்சி வச்சா அங்க போயிட வேண்டியது. அங்கே அனுப்பிட வேண்டியது. ம். இங்கே அது இதுனாக்கா ஆள் இல்லாமல் போயிடுறது. ம். அந்த முழு எண்ணிக்கையில் காவல்துறையில் இன்னைக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் காவல்துறையுடைய எண்ணிக்கை இல்லை. ம். அது அது அதுக்கெல்லாம் நிதி இல்லைங்கிறாங்க. ம். நிதி இல்லைங்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து முழு பக்கம் முதல் பக்கத்தில் விளம்பரம் வருது. தேர்தல் விளம்பரம் ஸ்டாலின் கொடுத்துட்ருக்காரு. ம். தினந்தோறும் கொடுத்துட்ருக்காரு முதல் பக்கத்தில், ம். பத்திரிகைகளில், டிவியில் வந்துகிட்ருக்கு, யூடியூப்பில் வந்துகிட்ருக்கு. எத்தனை லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணிட்டேன். தெருவுல அவங்க விளம்பரம். கோபுர சின்னம் போட்டு தமிழ்நாடு அரசு பணத்தை செலவு பண்ணுறாரு. ம். இவர்கள் வாக்கு ஓட்டு கேட்டு, மக்களுடைய திமுக ஓட்டு கேட்டு ம். சாதனை விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ம். இப்போ இதை பார்த்தாங்க டக்குன்னு. இப்போ மோடி தினம் கொடுத்துருக்காரு. ம். முழு பக்க விளம்பரம் மோடி தமிழ்நாட்டில். ம். ஆமாம், அதை செய்தோம் இதை செய்தோம் போனோம் வந்தோம். அப்படியே பொற்காலம் மாதிரி மோடியும் ஸ்டாலின் சேர்ந்து தமிழ்நாட்டை பொற்காலம் மாற்றிட்டாங்க கற்பனையில். ம். இந்த மாதிரி இவ்வளோ செலவு ஏது? ம். உன் தேர்தலுக்காக நெஞ்சார இது படலாமா? அது வஞ்சகம் இல்லையா? அது ம். மக்கள் வரி பணத்தை தவறாக பயன்படுத்துறது இல்லையா? ம். ஒரு காவல்துறைக்கு அல்லது ஒரு நர்ஸுக்கு வேலைக்கு ஆள் போடுறதுக்கு பணம் இல்லை, உனக்கு சம்பளம் இல்லை. ம். ஒரு ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ம். காவலர்களை கூடுதலாக போட்டு மக்கள் தொகை விகிதத்துக்கு ஏற்ப எவ்வளோன்னு பார்த்து சராசரியாக பார்த்து உலக அளவில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது, எவ்வளோ தேவைப்படுது, நம்ம குற்றப்பின்னணி என்ன இருக்குது, நம்ம சமூகத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஒரு இவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் எவ்வளோக்கு அந்த விகிதத்தில் போலீஸ் இருக்கணும் என்பதை அறிவியல் பூர்வமாக கணக்கு போட்டு புள்ளி பூர்வமாக அத்தனை பேரை காவலர்களை நியமிக்கணும், அதிகாரியை நியமிக்கணும். அது செய்யலையே. அதை அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க சங்கம் வச்சாக்க நான் கூடாதுங்கிறாங்க. இந்த ஆளுவெல்லாம் அடிபணிஞ்சு போகிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்களா, ஐபிஎஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் அடிபணிஞ்சு கிடக்கு. அப்படியே சங்கமே வைக்கிறது இல்லை. காவல்துறை சங்கம் வச்சுக்கலாங்கிறாங்க. வைக்கணும். இப்போ கனடாவிலெல்லாம் இருந்தபோது கனடாவிலெல்லாம் வந்து காவல்துறைக்கு சங்கம் இருக்குது. சங்கம் வச்சு கோரிக்கை கேட்குறாங்க. வைக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் அந்த காவல்துறையை தவறாக பயன்படுத்துறது. ஆளுங்கட்சிக்காரர் ஒரு ஒன்றிய செயலாளரோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டா போச்சு. அதை தாண்டி அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஒன்றும் பண்ண முடியாது, டிஎஸ்பி ஒன்றும் பண்ண முடியாது, எஸ்பியும் பண்ண முடியாதுங்க. ஆளுங்கட்சி ஒரு தொலைபேசிக்கு எதிராக ஆமாம், எதாக இருந்தாலும் சரி கிடப்பில் போட்டுருவாங்க. ஏன்னாக்க அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்க, ப்ரமோஷனை கட் பண்ணுவாங்க. இருக்கிற சிற்றதிகாரத்துக்குள்ள இவ்வளவு வள்ளலார் சொன்னார், சிற்றதிகார கேடர்கள் நிரம்பியிருக்காங்கன்னாரு அவர் ஒரு பாடல்ல. அந்த காலத்திலேயே சிற்றதிகார கேடர்கள் ஒரு நல்ல சொல். அது மாதிரி சிற்றதிகார கேடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒருத்தரும் பயந்து கிடக்குறாங்க. நேர்மையானவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இந்த அரசு அதிகார மையத்துக்கு காவல்துறை வந்து பயந்து கிடக்குன்றீங்களா? நிச்சயமாக. அதனாலதான் சட்டம் ஒழுங்கு பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஐஸ் வச்சுக்கிட்டு அவன் சுயநலம் இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் பல பேருக்கு இருக்கு. அப்படி அந்த ப்ரொமோஷன் வந்தோம்னா விரும்புகிற இடத்துல மாற்றுதல் வாங்கணும், விரும்புகிற துறையில் போய் அதில் வேலை பார்க்கணும், அதுக்கெல்லாம் ஆளுங்கட்சியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நல்லதுன்ட்டு நடுநிலை தவறி செயல்படக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் உண்டு. அதுவும் உண்டு. அப்புறம் இயல்பாக லஞ்சம் வாங்குற ஆட்களும் உண்டு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இதை ஒழுங்குபடுத்துவதற்கு மேலேருந்து கீழே வரலும் சரியாக இருக்கணும். அவங்களுக்கு போதிய எண்ணிக்கையில் இருக்கணும், அவங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கணும், அவங்க உரிமைகளை கேட்பதற்கு அவங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு ஜனநாயக உரிமையும் கொடுக்கணும். இதெல்லாம் வச்சா தான் அதை ஒழுங்குபடுத்த முடியும். இப்போ அவங்களுடைய அடியாட்கள் மாதிரி வச்சுருக்காங்க. காவல்துறையுடைய கையாட்கள் அடியாட்கள் மாதிரி போலீஸை பயன்படுத்துகிறாங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குதுன்னு தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுக சொல்லுது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் சொல்லிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு போதை, குறிப்பாக போதை வந்து அதனால தான் நிறைய குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இது ஒரு அடிப்படையான கேள்வி தம்பி. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் அல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக ஒழுக்கம் என்பதும் சமூக நெறிகள் என்பதும் நேர்மை என்பதும் வந்து சீரழிஞ்சு போய்விட்டது. சீரழிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உதாரணமாக அரசாங்கமே சாராய கடையை திறந்து வச்சு குடிங்கிறான்.
அரசாங்கமே இப்போ கூடி டாஸ்மாக் வருமானம் தான் முக்கியமாக பண்ணுறான் ம். சாராய கடையை. ம். இப்போ மற்ற மாநிலங்களுக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம ஊருக்கு அது பொருந்தாது. ம். சாராய கடை திறந்து வைக்கிறதுங்கிறது, மதுக்கடை திறந்து வைக்கிறது பொருந்தாது. நமக்கு வந்து சீரழிவு தான் உண்டாகும். ம். எல்லாம் குடிச்சிட்டு பல பேர் வேலையே செய்யல. வீட்டில் போய் மனைவி அந்த பெண்கள் போட்டு அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. ம். பெரிய கொடுமையாக இருக்குது. ம். சாராயமெல்லாம் போதை பத்தலைன்னொன்னாக்க கஞ்சா அது இது இந்த பல்வேறு போதைப் பொருளை போதை மாத்திரைகள் வெளிநாடுகள்லேருந்து வருது தமிழ்நாட்டில் அதிகமாக. அதுவும் கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள்ட்ட கடுமையாக இருக்குது. ம். ஒட்டுமொத்த சமூகம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. ம். சாதாரணமாக இல்லை. இப்போ இந்த சீரழிவுகள்லாம் வந்து சரிதான், இப்படி கிடந்தா தான் இவன்கிட்ட வந்து காசை காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், மயக்கிடலாம். ம். நம்ம ஆள் வச்சு அங்கே நாட்டாம அங்கங்கே இருக்காங்கல்ல, ம். ஒரு அந்த கட்சிக்கு இந்த கட்சிகள்லாம் ஒரு நாட்டாம அந்தந்த பகுதிகளில் இருக்காங்கல்ல, ம். அவங்கள வச்சு அவனை வளர்ச்சி கொண்டு வந்தாலும் அவன் வேணுங்கிறத சொல்லியே மிரட்டியே கொண்டு வந்துடலாம். ம். இவனெல்லாம் சுய சிந்தனையோட தன்மானத்தோட இருந்தான்னா நம்ம வந்து வெற்றி பெறுவது கடினம். எதுவுமே இவங்க சீரழியட்டும் என்பது தான் அரசியல்வாதிகளுடைய பொதுவான கருத்து. ம். அதனால எல்லா வகையிலும் சீரழிஞ்சு போயிடுச்சு ம். நம்ம தமிழ் சமூகம். வந்து சாராயம், மது, போதை வஸ்துகள், போக்குவரத்து, அது மாதிரி ஏமாற்று பண்ணுறது, போகிறது வர்றது, குடும்ப வாழ்க்கை இல்லாமல் போயிடுறது, அடிச்சுக்கிட்டு அந்த பெண்களை படுத்துகிற கொடுமை இருக்குது. பல பேர் ஆண்கள் ம். படித்தவங்களை பெரிய பெரிய படிப்பு படித்து வெளியுறவுல உடனே ம். பல இடங்களில் சில இடங்களில் பெண்களும் தவறு பண்ணுது அது மாதிரி. ஆனால் பரவலாக கூடுதலாக பண்ணுறது ஆண்கள். விசாரிச்சிங்கன்னாக்க நீங்கள் வந்து பெரிய படிப்பு படிச்சுப்பாங்க, ம். உயர்லேயே உயர்த்த அந்த கணவன் போய் அந்த பொண்ணை மனைவியை அடிப்பான். ம். 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 சரி கோமா பேசாதியா, அடிச்சுதான் என்ன பண்ணணும்னு எனக்கு இருக்கு. ம். அந்த ஆணாதிக்கம், ம். தன்னை வந்து பண்பு இல்லாதது. ம். அது மாதிரி ஒரு குடும்பங்களே வந்து ஒரு ஒரு நல்ல பண்பாக நமக்கு ஒரு குடும்பம் தானே அமைதியாக இருக்கணும். வெளியில் போயிட்டு வந்து என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சமூக சிதைவும் இது காரணம். சமூக சிதைவு தான் முக்கிய காரணம். சமூக சிதைவு தான் இந்த மாதிரி முக்கியமான காரணம். இந்த சிதைவுகளில் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம், மயக்கி வாங்கிடலாம் ஓட்டு, அது போதும். ம். கட்சிக்காரங்களுக்கு வந்து மக்கள் என்பதில் இவங்கெல்லாம் வாக்காளர்கள். ம். கட்சிக்காரர்களுக்கு இவங்கெல்லாம் வாக்காளர்கள். ம். கடைக்காரங்களுக்கு வணிக வாடிக்கையாளர்கள், ம். கட்சிக்காரங்களுக்கு வாக்காளர்கள். இப்படி தான் நம்ம மக்களை பார்க்குறாங்களே தவிர மனிதர்கள் இவர்கள். அதுக்கு மேலே தமிழர்கள் இவர்கள். ம். நம்முடைய தாயகம், நம்முடைய இனம், நம்ம மக்கள், நம்ம வாழ்ந்த இனம் நல்லா வாழணும், இளைஞர்களுக்கு எதிர்காலம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், சமூக அமைதி இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சியெல்லாம் யாரும் கிடையாது. இவங்களை எப்படி மயக்கி இழுத்துக்கலாங்கிறது தான் போட்டி இந்த அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகளுக்கு போட்டியாக இருக்குது. இறுதியாக இன்னொரு துணுக்கு கேள்வி. இது நீங்கள் உங்கள் கருத்து பதில் என்னவா இருக்கும், என்னவா எதிர்பார்க்கலாம், மறுத்தாலும் மறுக்கலாம். காளியம்மாள் தமிழ் தேசிய தளத்தின் ஒரு முகமாக இருந்த அந்த சகோதரி இப்பொழுது அதிமுக, அவர் தமிழ் தேசிய தமிழராக இருக்கிறார். அதனால் அவருடைய தலைமையை நான் ஏற்றுக்கொண்டேன் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? காளியம்மா அவர்கள் வந்து எனக்கு நல்லா பர்சனலாக தெரியும். ம். வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, போவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது சரி, கட்சியிலேருந்து வெளியே போன பிறகும் வந்து தொடர்பு உறவாக தான் இருந்தாங்க. ம். இப்படி போய் ஒரு லட்சியம் இல்லாத அரசியலில் போய் சேர்ந்து அதில் சேர்ந்துருக்கிறது ஒரு நல்லதாக தெரியல. நல்லது. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க ஐயா. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் தம்பி, வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி.